ஜீவகாருண்யம் இரண்டாவது பாகம். துன்றுமல வெம்மாயை அற்று சும்மா இருக்கும் சுகத்தை, வெளிக்குள் வெளிகடந்து ஒளியில் வாழும் சுகத்தை, தன்னை உணர்ந்து தன் தலைவனை உணர்ந்து இரண்டும் ஒன்றாகி பெரும் பெரும் அனுபவத்தை பெற, அருட்பெரும் ஜோதி உணர்வை பெற, இயற்கை உண்மை வடிவமாய், இயற்கை உண்மை விளக்கமாய், இயற்கை உண்மை ஆனந்தத்தை பெற்று சாகா கலையில் அனுபவ நிலைக்கு சத்திய தர்மசாலையே வழிகாட்டும், உயிர் ஊட்டும். ஜீவகாருண்யம் என்றால் மற்ற வழிபாடுகள் யாவும் அறிவு விளங்காத செயல்கள் என்பதை குறிப்பால் உணர வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதில் ஒழுக்கம் உயிரை விட உயர்வானதால் ஒழுக்கம் என்ற பெயரை பெருமான் சூட்டியுள்ளார்கள். ஜீவகாருண்யம் உடைய யாவரும் சித்தர், யோகி, ஞானி போன்ற அனைவராலும் இவரே கடவுள் என போற்றத்தக்க நிலைமையை அடைவார்கள் என சத்தியம் செய்யப்படுகிறது என்று சத்திய வாசகத்தை நாம் கூட்டி கவனிக்க வேண்டும். தர்மசாலையில் நடைபெறும் ஊரில் நிலம் விளைச்சல் உண்டாகும். நோய் துன்பம் இருள் தன்மை ஒளியும், அருள் தன்மை உதயமாகும். வேண்டியவை யாவும் கிட்டும். இவற்றின் பலன் அனுபவத்திலே கிடைக்காவிடின் நாம் இன்னும் உயிர் இறக்க பணியை அதிகமாக, உயர்வாக, சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பொருளாகும். உலகை அச்சுறுத்தும் இயற்கை சீற்றங்கள், பேரழிவு, இடி, பூகம்பம், சுனாமி போன்ற அழிவுகள் தர்மசாலையின் பக்கம் வராது. நாடு, மொழி, இனம், சமயம், மத கலவரங்கள், வேதங்கள், குறைகள் யாவும் சண்டையிட்டு வேதமாய் நிற்கும் நிலை ஒளியும். ஊரும் உலகமும் சாந்தி, சமாதானம், கருணை, அன்பு, இரக்கம், தயவு போன்ற பெரும் செயல்கள் உயிர் பெறும். ஆகவே தனி மனிதனும் சமுதாயமும் உலகமும் இனிமையாய் வாழ சமரசுத்த சன்மார்க்க சங்க நெறிதான் ஒன்றேதான் தன்னிகரற்ற தனிப்பெரும் வழியாக இருக்கிறது. ஆகவே ஜீவகாருண்ய வழி என்பதை நன்றாக புரிந்து, அறிந்து, உணர்ந்து, கலந்து நிறைவாய் வாழ யாவரும் வாரீர். அருள்நிலையில் மலர்வீர், சத்திய ஞானம் பெறுவீர், அழியா வாழ்வில் திளைப்பீர் என்று நம்மையெல்லாம் அருள் ஞானம் பெற அழைக்கும் வள்ளல் பெருமானின் திருப்பாதம் பற்றி நிறைவு செய்கின்றேன். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யமே சத்தியத்தின் ஒளி. நன்றி.